கல்யாணத்துக்கு அப்புறமா தான் லீலாவுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லங்கிற விஷயமே ஹீரோவுக்கு தெரிய வருது. அவருக்கு மிகப்பெரிய ஷாக்கு. தன்னால தான் அவளோட சினிமா கனவு ஒட்டுமொத்தமா வந்து சிதைஞ்சிடுச்சு அப்படின்ற குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகுற ஹீரோ, அவளுக்கே தெரியாம அவளோட லட்சியத்த வந்து அடையறதுக்காக சில விஷயங்கள பின்னணியில இருந்து செய்யறாரு. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நட்புறவு மலருது. ஆனா ஒரு சீக்ரெட்டா வச்சிருக்கிற ஒரு விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வந்தா என்ன ஆகுன்ற சஸ்பென்ஸ் வந்து படம் நெடுகிலும் அப்படியே வந்து போய்க்கிட்டே இருக்கு. அதுதான் வந்து ஸ்க்ரீன் பிளே. இது பேசிக்கா ஒர்க் அவுட் ஆகுற ஒரு பிளாட் பாயிண்ட் தான். ஆனா என்னன்னா, இது டேக் ஆஃப் ஆறதுக்குள்ள நம்ம பொறுமைய ரொம்ப அநியாயத்துக்கு சோதிக்கிறாங்க. இன்ட்ரோல் ட்விஸ்ட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா, அதுக்கு முன்னாடி உள்ள காட்சிகள் ஒவ்வொன்னுமே ஒரு காட்சி முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அடுத்து இதான் வரப்போகுதுன்னு நெனச்சுக்கிட்டே இருப்போம்ல. அது சொல்லி வச்ச மாரி அச்சு அசலா அப்படியே வந்து நிக்குது. அது ரொம்ப வீக்கா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் எங்கேஜிங்கா இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஹீரோவ ஒட்டுமொத்தமா வெறுத்து ஒதுக்குற ஹீரோயின், நண்பர்களோட கட்டாயத்தினால ஹீரோ வைக்கிற ஒரு டிமாண்டுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா, இதுவே அவங்களுக்கு